ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் கருநெத்திலி மீன் குழம்பு எப்படி சீக்கிரமாக வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது அவள் கருநெத்திலி மீனை கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சா. அந்த டேஸ்ட்டும் சரி, அந்த கலரும் சரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால அந்த குழம்பு எப்படி வச்சாங்கிறத இந்த வீடியோவில் நான் செய்து காட்டுறேன். பாருங்கள், இந்த குழம்போட டேஸ்ட்டும் கலரும் பாருங்கள். இந்த முறையில் மீன் குழம்பு வைக்கணும்னா இதை எப்படி பண்ணலான்னா, அடுப்பில் ஒரு பொரிக்கிற சட்டி வச்சுக்கணும். சட்டி சூடான உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகின பிறகு சின்ன பீஸ் இஞ்சி, இந்த அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். அதோட தானே நமக்கு ஒரு 6 பீஸ் பூண்டு பல் பாருங்கள், இந்தளவு இதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இதை சேர்த்து நமக்கு ஒரு 50% ஃப்ரை ஆக முடியாது. நல்லா டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. 50% ஃப்ரை பண்ண அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். வெங்காயம் இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டிருக்கோம். இதோடு நம்ம என்ன செய்யணும்னா பாருங்கள், ஒரு 10 போல் நல்ல மிளகு. இதோடு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். லைட்டாக வதங்கினா போதும் எண்ணெயில். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சின்ன ஜீரகப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஞ்ச மிளகாத்தூள். இப்போ நம்ம இதை லைட்டாக எண்ணெயில் வதக்கினா போதும், ரொம்பவும் வேண்டாம். ஒரு 1 மினிட் கருகாமல் பார்த்துக்கணும். இதோட நமக்கு 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே மீன் குழம்பு வச்சா இப்படி மண் சட்டியில் தான் வைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதோட 6-7 மிளகாய், ஒரு 5 பீஸ் முருங்கைக்காய். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வச்சுக்கலாம். மசாலா ரொம்ப நைஸாக அரைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ், சின்ன லெமன் சைஸு புளி, அதை நம்ம கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அதோட நான் மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருக்க தண்ணி. இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ பார்த்துட்டு அந்தளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த தேவைக்கு கரெக்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு கரைஞ்சிரும். இப்போ இதோட நம்ம மீனை சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, நான் இன்றைக்கி 1/2 கிலோ கருநெத்திலி மீன் எடுத்து நல்லா கழுகி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு இந்த மீனை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு மீனும் காய்களும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இனி நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்காக தாளிப்பு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரியட்டும் நல்லா.
வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு பொடி வெங்காயம் இதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வேகட்டும் எண்ணெயில். வெங்காயம் நல்லா பாருங்கள் சிவக்க வெந்துடுச்சு இந்த எண்ணெயில். இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல சுவையான டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை நம்ம இதுக்கு மேலே போட்டுக்கலாம். அப்படின்னா அந்த மீன் குழம்பு ரொம்பவே மணமாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். ஏன்னா எனக்கு இப்படி செய்கிற மீன் குழம்பு நல்லாவே பிடிச்சிருந்து, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.